ஆ, சிந்து இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். யாரோ சைக்கோ சுரேஷ் கால் பண்ணா. சிந்துக்கு கல்யாணம் எல்லாம் ஓகேவா அப்படி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். ஓ ஓ, அந்த சிந்துவா? அவங்க என் பழைய கம்பெனியோட எம்ப்ளாயி. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாரு. கொடு, நானே பேசுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. போன கொடு. அறிவுகிட்ட சைக்கோ. என் லைஃப்ல பிரச்சனை கொண்டு வந்து எப்படி சிரிக்கிறான் பாடுறா. சைக்கோ சைக்கோ. விடு மச்சான், அவன் பண்ணதுக்கு அவனே அனுபவிப்பான். டீ, பிரச்சனை எனக்கு தானே. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஏதோ எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கிறதால தப்பிச்சேன்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம். பால் அடிச்சா எப்படி வலிக்கும்னு தெரியுமா? ஏதாவது பை மிஸ்டேக் நடந்திருக்கும், விடு. திரும்ப ரிப்பீட் ஆகாது. இல்லடா, உனக்கு பாலாவை பத்தி தெரியாது. நான் எதையும் மறைக்காம சிந்துவை பத்தி அவகிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன்டா. டேய், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. மகனை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குழி தோண்டி நீயே படுத்துக்க வேண்டியதுதான். அவ டைரியில எழுதிருக்காடா, அவகிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு இருக்கு. ஒருவேளை என்ன தவிர வேற யாராச்சும் அவகிட்ட சொல்லிட்டாங்கன்னா. உனக்கு புரியலடா, உனக்கு டெமோ காட்டுறேன் பாரு. லேப்டாப்பா? அப்படின்னா அதான் மச்சான், ஹார்ட் பீட்டு. அம்மாடி புஷ்பா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க தங்கம்? நமக்காக தான் கொட்டிக்கிறதுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிடு ஃபர்ஸ்ட். ஏன் நீ வந்து சமைக்கிறியா? அது வந்து செல்லம், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜாலியா தாரா கிச்சன் போலாமா? தாரா கிச்சனா? அங்க கிடைக்கிற பிஸ்பில்லா பாத்துக்காக தானே? என்னம்மா சொல்ற நீ? ஞாபகம் இல்லையா? 8th ஜூன் 2020 நீ உன் எக்ஸ் தாராக்கு அங்க கொடுத்த சூடான பிஸ்மில்லா பாத்த உஃபு உஃப்னு ஊதி ஊட்டி விட்டியே, மறந்துட்டியா? இப்ப அது ஞாபகம் வந்து தானே தாரா கிச்சனுக்கு போலான்ற? சேச்சே, என்ன தங்கம் இப்படிலாம் பேசுற நீ? அவளெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீ மட்டும் தான் என் லைஃபோட லப்பு டப்பு. ஓ, நீ ரேண்டமா சொன்ன உடனே நம்புறதுக்கு நான் ஒன்னும் எக்ஸ் மாதிரி ஃப்ளவர் இல்ல. ஏய், அப்படி இல்ல புஷ்பா. அப்படி உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீயும் உன்னோட எக்ஸும் சேர்ந்து போங்க. மறுபடியும் ஆர்டர் பண்ணி உஃபு உஃப்னு ஊதிக்கிட்டே ஊட்டுங்க. நான் வரல. புஷ்பா புஷ்பா புஷ்பா, இவ சரியான பொம்பளை புஷ்பராஜ்ரா. ஏய், டேய் விஸ்வா, என்னடா ஷாக் ஆயிட்டியா? டேய், ஜாலியா வெளியே போய் சாப்பிடலான்னு சொன்னதுக்கே டேட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதானே சொன்னேன். நீ மட்டும் எக்ஸ் விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆட்டம் பாமா அக்கல்ல வச்சுன்னு சுத்துற மாதிரி எப்ப வெடிக்கும்னு தெரியாது. ஆனா வெடிக்கும் போது டமால். ஏம்மா, எனக்கு இந்த தலைவலியே வேணாண்டா. நான் சைலண்டாவே இருந்துக்கிறேன். ஜஸ்ட் ட்ரையல் மேட்சுக்கே இப்படி ஆயிட்ட, மெயின் மேட்சுக்குலாம் என்னடா அவனி? ஆனா எனக்கு அந்த சைக்கோ மேல தானே டவுட்டா இருக்கு. ஒருவேளை பாலாவை பார்த்து எல்லாத்தையும் உழைட்டானா? எப்படிரா? எப்படி? அவ வீட்ல இருப்பா, இவன் ஆபீஸ்ல இருப்பான். எப்படி சந்திக்க முடியும்? ஹவு? அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம், பாலாவை பார்த்தா சிந்துவை பத்தி எதுவும் சொல்ல வேண்டான்னு. இப்போதான் லைனுக்கு வந்திருக்க. சரி வா, போய் வேலையை பார்ப்போம். மேனேஜர் வந்தா மேஞ்சிருவான் நம்மள. ஏய், உன் எக்ஸ் கீர்த்தி தானே? இவங்க தாரான்னு சொல்றாங்க. கீர்த்தி எக்ஸ் மச்சான், தாரா டபுள் எக்ஸ். அப்ப சந்தியா? சந்தியா வந்து ட்ரிபிள் எக்ஸ். தப்பே இல்லடா, உன் ஃபயருக்கு புஷ்பராஜ் தான் கரெக்ட். நிதி, பா, என்னடி நடுராத்துல ஃபோன் பண்ணிருக்க? நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. அப்படியா? அவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என் ஆளு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்டி. ரொம்ப கேரிங்கா, ரொம்ப லவ்விங்கா, கியூட்டா இருக்கான்டி. மொத்தம் கொடுக்கணும் போல இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், உன்னை பாத்துக்க உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து கப்பல் கோல் ரீல் பண்ணுங்க, வைரல் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் தாண்டி என் செக் லிஸ்ட்ல பாக்கி இருக்குது. அதுவும் டிக் ஆயிடுச்சுன்னா நான் ஃபுல்லா மூழ்கி போயிடுவேன். Just waiting for that moment eagerly. சீக்கிரமாவே சுபத்ரா பிராப்தி ரஸ்து. ஹாப்பி ஃபார் யூ பேபி. நிதி, அம்மா கால் பண்றாங்க. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி, எனக்கும் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுது. பாய். ஓகே பாய். என்னம்மா, இவ்வளவு நாள் கழிச்சுதான் உன்னோட பொண்ணு ஞாபகம் உனக்கு வருதா? ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க?
நீ ஞாபகம் வராத நிமிஷமே இல்ல. என்ன பத்தி விடு. உங்க அப்பா நீ வீட்ல இருக்கன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு பாவம். சரி சரி, எப்பவும் உன் விஷயம் தானா? அங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அங்க எல்லாமே செட் ஆயிடுச்சா? இங்க எல்லாமே செட் ஆயிடுச்சுமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கடவுளே. அது சரி, அப்பா சர்ஜரிக்கு டேட் கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்கடி. ஆபரேஷனுக்கு செலவாகிற எஸ்டிமேஷன் கூட கொடுத்துட்டாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற வீட்டை வித்தா சர்ஜரிக்கு சரியா இருக்கும். வீட்டை வித்துட்டா நீங்க எங்கம்மா இருப்பீங்க? அதுல என்ன இருக்கு? வாடகை வீடு புதுசா என்ன நமக்கு? கடவுள் புண்ணியத்துல அப்பாவோட சர்ஜரி எந்த கடனும் இல்லாம முடிஞ்சதுன்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். மத்ததெல்லாம் சித்து பாத்துப்பா. பாலா, லைன்ல தான் இருக்கியா? பாருமா, இத பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. இதெல்லாம் நானும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறோம். நீ சந்தோஷமா இருத்தங்கோ. சரிம்மா. சரியா? நான் வச்சிருவா. பாய். பாய். அது எவ்வளவு ஆசையா கட்டின வீடுமா. போனா போகட்டுமா. என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும்.